KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும். விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சி திமுகவிற்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றதா என்ற கேள்விக்கு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்துள்ளார். அதனை பார்க்கலாம். என்ன ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய சூழலில் நீங்களாவது செய்திகளை உங்களுக்கு ஒரு செய்தி வேணுங்கிறதுக்காக பொதுவாக சொல்கிறேன். நான் யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடலை, யாரையும் நான் குறைவாக சொல்லலை. அரசு நிகழ்ச்சி இது. பொதுவாக நீங்கள் என்ன ஒரு பழக்கம் வச்சுங்கன்னா, அரசியல் சார்ந்து நான் கட்சி மீட்டிங் போடும்போது கட்சி சார்ந்த கேள்வி விளக்க முன்வைங்க. அரசு நிகழ்ச்சிக்கு வரும்போது அரசு அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சியினுடைய ஆணையர், அதிகாரிகள்லாம் இருக்கும்போது அந்த இடங்களில் அரசியல் கேள்வி கேட்பதை தவிர்க்க வேண்டும். தமிழகத்தில் மதவாத சக்திகள் காலூன்ற எந்த விதத்திலும் தாவேகா தலைவர் விஜய் வாய்ப்பு தரக்கூடாது என மதிமுக எம்பி துரை வைகோ அறிவுறுத்தியுள்ளார். சிவகாசியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு இப்போதான் வந்திருக்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு விவரமானவர். அதே நேரம் அரசியலுங்க ரொம்ப கஷ்டமானதுங்க, ரொம்ப கஷ்டமானது. கொள்கை ரீதியாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். இங்கே இது பெரியாரின் மண், இங்கே மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது, சமத்துவம், சமூக நீதி, இதுதான் அவங்களுடைய கட்சியோட கோட்பாடு, கொள்கையை சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் நேரடி அரசியல் அது ஒரு வித்தியாசமான ஒரு கஷ்டமான ஒரு இது. அவரு இதுல ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். ஏன்னா அவர் பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கதான் செய்யறாங்க. அதுல என்னன்னா, இங்க மதவாத சக்தியில் இங்க காலூன்றதுக்கு ஒரு எந்த விதத்திலயும் ஒரு வாய்ப்புகள் அவர் கொடுத்துடக்கூடாது. KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்.